அனைத்திந்திய மகளிர் மாதர் சங்கத்தினுடைய தேசிய துணை அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய தேசிய துணைத் தலைவர் திருமதி வாசுகி அவர்கள் நம்முடைய இருக்கிறார்கள். வாசுகி மேடம், இணைப்பில் வந்து மிக்க நன்றி. நீங்கள் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கிறீர்கள்? பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பான தீர்ப்பு. வணக்கங்க. இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப சிறப்பான தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். பொதுவாக நீங்க வந்து அக்யூஸ்ட பிரிப்பாங்க. இவர் கொஞ்சமா தான் அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு, எனவே குறைவான தண்டனை கிடைச்சா போதும் அப்படின்னு. எல்லாருக்கும் யூனிஃபார்மாக அதிகபட்ச தண்டனை கிடைப்பதுங்கிறது ரொம்ப அரிது. இதுல 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று தீர்ப்பு கிடைத்திருப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த மாதிரி நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வருவதற்கு நிச்சயமாக காரணம் என்னன்னா, ஒண்ணு, பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து கடைசி வரைக்கும் வந்து பிறல் சாட்சியா மாறாம தைரிய சாட்சி சொன்னாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து அடிக்கோடிட்டு பதிவு செய்து பாராட்ட வேண்டிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல பாலியல் வழக்குல பாதிக்கப்பட்டவர்கள் தான் குற்றவாளிகளாக சமூகத்தின் முன்னால எப்பவுமே காட்சி அளிப்பார்கள். அவங்கதான் அவமானப்படணும், தலகுனியணும், மன உளைச்சல்ல இருக்கணும். ஆனா அதையெல்லாம் தாண்டி சின்ன பொண்ணுங்க, இளம் பெண்கள் இவ்வளவு தைரியமாக அதை வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுக்கு நம்ம பாராட்டணும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அக்யூஸ்ட வந்து எதிர்ப்பது அப்படிங்கிற இடம் வரும்போது அவர் எந்த சாதி, எந்த மதம், உள்ளூரா வெளியூரா, அதெல்லாம் பார்த்து எந்த கட்சி, இதெல்லாம் பார்த்து வந்து செலக்டிவாக அவங்கள எதிர்ப்பது அல்லது ஆதரிப்பதுங்கிறது வரும். ஆனா இதுல வந்து தமிழக மக்கள் வந்து ஒரே நபராக எழுந்து நின்று கிளர்ச்சி செய்து இந்த வன்கொடுமை நடக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து இந்த சிறப்பான தீர்ப்பு வருவதற்கு அடிப்படை காரணங்களாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இதுல மாதர் சங்கங்களும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. பல அழுத்தங்களுக்கு நடுவில் இது மாதர் சங்கங்களுடைய அழுத்தங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதுக்கான பாராட்டுகளும் உங்களுக்கு உரித்தாகட்டும். அதே சமயம் என்னன்னா, இப்ப மாதர் சங்கங்களை பதிவு செய்யப்படக்கூடிய அல்லது இது போன்ற பிரச்சனைகளா வைக்கக்கூடிய இடங்கள்ல அதுக்கெல்லாம் சரியான முறையில தீர்வு காணப்படுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கா அல்லது ஏற்படுத்தப்பட்டிருக்கா? அதாவது நம்பிக்கை இல்லைன்னா கூட நீங்க இருக்கிற சிஸ்டத்துக்குள்ளதான் நம்ம வந்து போராட வேண்டியிருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, சில வழக்குகள்ல எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கே ரொம்ப நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணணும், ஊர்வலம் போகணும், இதெல்லாம் பண்ணாதான் எஃப்ஐஆர் போட்ட பிறகு வந்து சாட்சிகள் பாதுகாக்கப்படுவதற்கான ஏற்பாடும் நம்மளே தான் பண்ணணும். நீங்க வந்து சாட்சிகள் பாதுகாப்பு சட்டம்னு எதுவும் கிடையாது. விக்டிம் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்த மாதிரி எதுவுமே நம்ம நாட்டுல கிடையாது. சில நாடுகள்ல இருக்கு. அப்ப அது இல்லாத பட்சத்துல தலையிடக்கூடிய அமைப்புகள் தான் அதையும் செய்யணுங்கிற நிலைமை வந்துருது. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் வரும், வேண்டான்னு அவங்களுக்கு அழுத்தம் வரும், மிரட்டல் வரும், எங்களை விட்டுடுங்கம்பாங்க. அப்ப தொடர்ச்சியா நம்ம அவங்களோட தொடர்பு வச்சு ஆறுதல் சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து, இல்ல இதுல நீங்க நிக்கணும், நாங்க கூட இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் செய்யணும். அதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட் போட வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு, அதுக்கப்புறம் சாட்சிகளுக்கு அவங்களை கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறதுக்கான ஏற்பாடு. அந்த சமயத்துல அரசு தரப்பு வழக்கறிஞரை சில சமயம் கூட நாங்க மீட் பண்ணுவோம், நீங்க இந்த வாதங்கள்லாம் அழுத்தமா வைக்கணுங்கிறத சொல்லுவோம். அதனால நீங்க தீர்ப்பு வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து தலையிடக்கூடிய பெண்கள் அமைப்புகள் வந்து கண்ணுங்கருத்துமா இருந்தா தான் ஒரு நியாயமான தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து எத்தனை வழக்குல நம்மளால பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. அதனாலதான் சில வழக்குகள்ல நியாயமான தீர்ப்பும், பல வழக்குகள் வந்து குற்றவாளிகள் சாதகமாக தீர்ப்பை விலைக்கு வாங்குவதும் அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் பாக்குறேன். நிச்சயமாக மேடம், இதுல இன்னொரு பல விஷயங்களை நீங்க கோடிட்டு காமிச்சீங்க. இதுல வந்து என்ன, கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் த விக்டிம்ஸ் அவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக வித் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹைகோர்ட் அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்க கருதுறீங்க? அதாவது கடந்த காலத்துல இப்படி எல்லாம் சட்ட பாதுகாப்பு கிடையாது. அப்ப பெயர்கள் வந்துரும், ஊரு வந்துரும், அப்ப அவங்களுக்கான மிரட்டல்கள் அதிகமாகும். அதுக்கப்புறம் தான் வந்து சட்டத்துல இந்த அனுபவங்களை கணக்குல எடுத்து கான்பிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும்ங்கிறது வந்தது செக்ஷுவல் அசால்ட் கேசஸ்ல. ஆனா இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, அதான் கான்பிடென்ஷியாலிட்டி பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசனுடைய 2 ஜிஓல முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்ணினுடைய பெயருங்கிறது வந்தது.
அப்ப எஸ்பியாக இருந்த பாண்டியராஜனும் அவர் வந்து பிரஸ் மீட் நடத்தும் போது இந்த பெண்ணினுடைய பெயரை வந்து பகிரங்கமாக அவர் வந்து குறிப்பிட்டார். பின்னால அந்த பெண் படிக்கக்கூடிய கல்லூரியினுடைய பெயரும் வந்து அரசு தரப்புல காவல்துறை தரப்புல வெளியிடப்பட்டுச்சு. அப்ப நாங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம், ப்ரொடெஸ்ட் பண்ணோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ண பிறகு எஸ்பி வந்து வெறும் டிரான்ஸ்பர் தான் பண்ணப்பட்டார். இது வந்து சட்ட ரீதியான குற்றம், அதுக்கான தண்டனை எதுவும் அவருக்கு கிடைக்கல. அதனால இது வந்து தெரியாம செய்யப்பட்டதா நாங்க நினைக்கல. அதாவது ஒரு பெண்ணோட பெயரை சொல்லிட்டா அடுத்து வந்து உண்மை சொல்ல தயாராக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கதி கலங்குவாங்க, பின்வாங்குவாங்க, ஒரு டிஸ்கரேஜ் ஆவாங்க. அந்த மாதிரி ஏதாவது நோக்கம் இருந்ததா அப்படிங்கிறது கூட எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவோட கோவை மாவட்ட பிரமுகர்கள் பேரு, அவங்க வீட்டு பசங்க பேரு, இளைஞர் அணி தலைவர் பேரு, அவருக்கு வேண்டப்பட்டவர் பேரு, பார் நாகராஜ்ங்கிற பேரெல்லாம் கூட அன்றைக்கு பலமாக அடிபட்டது. சிபிஐ கூட இந்த கேஸை எடுத்த உடனே ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு கம்மன் இருந்துட்டாங்க. ஒரு நீண்ட காலம் வந்து சிபிஐ தரப்புல அசைவே இல்லை. அப்ப அதுக்கு கூட என்னன்னா ஒருவேளை அதிமுகவை அச்சுறுத்த அவங்களுக்கு சாதகமாக வளைந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவங்க செய்யறாங்களா, இல்ல அதிமுகவை போட்டு பாக்குறதுக்காக பண்ணாங்களா? அதனால இந்த பொலிட்டிக்கல் ரீசன்லாம் எதுவுமே இல்லாம இத வந்து ஒரு சராசரியான கேஸா என்னால பார்க்க முடியல. அதனால ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் சிபிஐ வந்து ஓரளவு விரைவாக செயல்பட்டது, அந்த குறைபாடு இருந்ததுங்கிறதையும் நம்ம வந்து இந்த நேரத்துல பதிவு பண்ண வேண்டியது. ஓகே, இது இப்போ வேற வேரியபிள் ஃபேக்டர்ஸ் இருந்தது நீங்க சொல்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா அவங்க விக்டிம்ஸை விட யாரால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து ஒரு ஹை காஸ்டா அல்லது வந்து இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், அல்லது மானிட்டரியா ஏதாவது உங்களுக்கு பாதிக்கப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இதுல ஒரு பெரிய டிசைனிங் ஃபேக்டர்ஸா இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுதா? அவங்க சம்பந்தப்பட்டவங்க பெரிய பணக்காரர்கள்ங்கிற முறையில எனக்கு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நம்ம ஊடகத்துல வரக்கூடிய விவரங்கள் வச்சுதானே பேசுறோம். அதனால அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து பிரமாதமா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த பொலிட்டிக்கல் கிளவுட் இருந்தது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு தொடர்ச்சியா இருந்தது, இப்ப வரைக்கும் இருக்கு. அதுக்கான விடை தான் ஒண்ணும் பெருசா கிடைக்கல. ஏன்னா அவங்க யாரும் வந்து அந்த ஃபேக்டர் நலிஃபை பண்ண முடியல. ஆமா, ஓகே ஓகே, அவங்க யார் மேலேயும் கை வைக்கவும் வைக்கல. எல்லாம் அப்படி பேர் அடிபட்டு விட்டாங்க. நம்ம வெளியில இருந்து பாக்குறோம், உண்மையிலேயே போதிய சாட்சியம் இல்லாம விடுபடுறாங்களா இல்ல அரசியல்ங்கிறதுனால விடுபடுறாங்களாங்கிறது யூகங்கள் தான். நம்மளால அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, பட் எனிஹவ் இதுல வந்து ஒரு நல்ல தீர்ப்பு இத்தனை நமக்கு டைம் விட்டதுக்கு அப்புறம் வந்திருக்கு அப்படிங்கறத மாதர் சங்கத்தினுடைய ஒரு தேசிய துணைத் தலைவர் நீங்க வந்து அப்சர்வ் பண்ணும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து அடுத்த ஒரு சம்பவங்களுக்கான நடைபெறாமல் தடுப்பதற்கான ஒரு கான்ஃபிடன்ஸை இளம் தலைமுறைக்கு, பெண்களுக்கு எஸ்பெஷலி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை, இம்பாக்ட் ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு இம்பாக்ட கண்டிப்பா ஏற்படுத்துங்க. அதாவது இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் நடந்தா நம்ம வந்து மூடி வைக்க வேண்டியது இல்லை, மனசுக்குள்ள போட்டு குமுற வேண்டியது இல்லை, மருக வேண்டியது இல்லை, நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய வந்து இளம் பெண்களுக்கு இது கொடுக்குது. அந்த இம்பாக்ட் வந்து நிச்சயமா இருக்கும். ஆனா அக்யூஸ்ட் எல்லாம் ஒட்டுமொத்தமா பயந்துகிட்டு இனிமே குற்றமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு நிச்சயமா போகாதுங்க. ஒரு மாசம் கொஞ்சம் இருக்கும், இது அப்படியே மனசுல நிழலாடும், மாட்டிக்குவோமான்னு. அதுக்கப்புறம் வழக்கம் போல குற்றங்கள்ங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அதனால இது வந்து இந்த லீகல் பவுண்டரிஸை தாண்டி சொசைட்டல் ஆஸ்பெக்ட்ஸ் கொஞ்சம் என்னங்கிறத பார்த்து ஒரு விரிவான சிந்தனையோட பன்முக இலக்குகளை நோக்கி நம்ம வந்து செயல்பட்டாதான் குற்றங்களை நம்ம வந்து குறைக்க முடியும். ஓகே, மிக்க நன்றி வாசகி மேடம். இணைப்பில் வந்து உங்களுடைய நீண்ட கருத்துக்களை எங்கிட்ட பாருங்க. மிக்க நன்றி. நன்றி.